செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்று நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதேமாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா டீட்டெயில்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் ஒய் டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ், ரேஞ்சஸ்லாம் நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ், இப்போ நாளைக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன இன்ட்ரோ. இதுதான் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப். ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே, ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரீமியம் குரூப்பில் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இஓடியில் நம்ம இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி இஓடியில் நம்ம ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்டு டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மண்டேக்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனை நம்ம சாட்டர்டே ஈவினிங் ஒரு 4 o'clockலாம் கொடுத்துருந்தோம் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது ரெண்டு சைடுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி மூமெண்ட்டை எந்த சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா, புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, நம்ம எடுத்திருக்கிற ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற நம்மளோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9-8 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரெக்ஷனல் ப்ளஸ் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரைக் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது 9-11க்கு பேங்க் நிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம், அதே மாதிரி நிஃப்டிக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அதேமாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய காமன் குரூப்பில் சண்டே நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ எஜுகேஷ்னல் பர்பஸ்ன்னு போட்டு கொடுத்துருந்தோம். லோ ரேஞ்சு கொடுத்துருந்தோம், எவ்வளோ தூரம் வரைக்கும் மேக்ஸிமம் வரலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா லோ ரேஞ்சில் ஒரு ரேஞ்ச் கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். எந்த ரேஞ்சில் ரிஜெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் எது, ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டிங் லெவல், இந்த லெவலில் வந்துச்சு அப்படின்னா ரேஞ்ச் பவுண்டில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். எப்போ கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 22, அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்தோம். அதே மாதிரி லைவில் பார்த்தோம் அப்படின்னா 10:56க்கு பேங்க் நிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 56,190 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா 11:03க்கு. ஸோ இந்த ரெண்டு லெவலும் போய் ஹிட் ஆனிச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிஃப்டி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா சண்டே, அந்த லெவலில் லோவில் சைடை பிரேக் பண்ண முடியாமல் அகைன் அங்கேருந்து ஒரு நல்ல மூமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, குரூப்பில் கொடுத்துருந்தோம் இல்லையா 25,058. ஸோ அந்த லெவலில் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு டவுன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியால் நம்மளோட ரேஞ்ச், அந்த லோ ரேஞ்சோட ஹையை பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆனவங்க அங்கேருந்து அகைன் மேலே போய் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த லெவல் இருக்கு இல்லையா 56,190 இந்த லெவல். ஸோ இந்த ரேஞ்சை ரீச் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து ஒரு டவுன். ஸோ இந்த லெவல்ஸை நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸையும் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ திருப்பி ஒருத்தர் சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ
எதுவும் நம்ம கொடுக்குறதில்ல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த ரேஞ்ச் ஸ்ட்ரைக்கில், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பையிங் எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே, டார்கெட் எங்கேன்னு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத தான் நம்மளுடைய இயர்லி மார்னிங் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் டைரக்ஷனல் வியூ, மேக்ஸிமம் நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்ற என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே, வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளையோட லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேம். இது 1 hour டைம் ஃப்ரேம். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நியர்லி மே மந்த்லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு லோவுக்கு வந்தாங்க அப்படின்னா இங்கேருந்து ஹை, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டவுன், திருப்பி ஹை, திருப்பி டவுன், ஒரு டைம் பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணிவிட்டு அகைன் டவுன். ஸோ இப்போ இந்த லெவலுக்கிட்ட தான் நம்மளுக்கு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலாக நம்மளுக்கு 25,083 இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு மேலே பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகணும். நியர்லி 100லேருந்து 150 ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் 25,222. அதற்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லெவல் இருக்கு இல்லையா 24,675 அப்படின்றது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் லெவல், இங்கே சப்போர்ட் லெவல், இந்த இடத்துல நல்ல சப்போர்ட். ஸோ இந்த அகைன் இந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகணும். இதை பிரேக் பண்ணாங்கன்னா ரேஞ்சோட லோ வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, நம்ம நேற்று கொடுத்துருந்த அந்த ரேஞ்சை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 25,079. ஸோ 25,100க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,136. அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 222 வரைக்கும், 25,222 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,900. அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இன்னையோட லோ இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ நம்ம மேஜராக பார்த்தது 24,675. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 24,766 இந்த லோ பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,675 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் போயிருக்காங்க. அகைன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ 1 ஹவரில் நமக்கு இந்த க்ரீன் லைன் இருக்கு இல்லையா 56,098. ஸோ 56,100ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 55,410. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் இங்கே ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு, இங்கே சப்போர்ட் லெவலாக இருந்திருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்திருக்கு. ஸோ இந்த லெவல் ஒரு மேஜர் ரேஞ்ச், அதே மாதிரி இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து நல்ல ஒரு டவுன் வந்திருக்காங்க. அகைன் இந்த சைடில் ரீச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகி அந்த ரேஞ்சு கிட்ட தான் நம்மளுக்கு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 5 minutes டைம் ஃப்ரேம் மாற்றிக்குவோம். நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நம்மளுக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆகியிருக்காங்க. 56,205லேருந்து 56,019. ஸோ 56,000லேருந்து 56,200. ஸோ அந்த ரேஞ்சை
அப்பர் சைடில் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு 56,328 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இதை பிரேக் பண்ணாங்கன்னா 56,628 வரைக்கும் போவாங்க மேலே. அதே மாதிரி ரேஞ்சோட லோயர் சைடு பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் 55,942. அதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா 55,797. ஸோ மேஜர் சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது இல்லையா, 55,409. ஸோ இதை பிரேக் பண்ணாங்கன்னா இது வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம் வாங்க. நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,950. 24,950 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 25,000 ஒரு ஈக்குவலான ஃபைட்டிங் தான் போயிட்டுருக்கு. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 24,900, 24,800 ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட், 24,500. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 25,000 ஒரு ஃபைட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி 25,200, 300 ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 25,500. ஸோ ஒரு நியரர் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஓஐ பேஸ் பண்ணி 24,900 25,000 நியரர் ரேஞ்ச். ஸோ இது பிரேக் ஆகும் பட்சத்தில் அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரால் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் ஓஐ, அதாவது இன்றைக்கி ஓஐ சேஞ்ச் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸோ புட்டை விட ட்ரிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே லெவல் கால் புட் ரெண்டு சைட்லையுமே ரெண்டு லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறது பில்ட் ஆகிருக்கிற ஓஐ எல்லாமே நியரர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்கோ அதுக்கு நியரராகவே பில்ட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இதே கண்டிஷனில் நாளைக்கு ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள். ஸோ நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றதையும் வாட்ச் பண்ணணும். ஒரு நல்ல நெகட்டிவ் சென்டிமெண்ட் நியராகவே பில்ட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஸ்லோவான டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 56,100. ஸோ 56,100 ஒரு நல்ல ஃபைட்டிங், 56,000 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 55,500, அதே மாதிரி 55,000. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 56,500, அதுக்கு அடுத்தபடியாக 57,000 ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்காங்க. சேஞ்ச் இன் ஓய் பார்த்தோம்னா நம்மளுக்கு புட் சைடில் இங்கே வைண்டப் ஆகிருக்கிறது கிளியராக இருக்குது. ஸோ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ இங்கே ஒரு லெவல் தான் ஹைலைட்டாக இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,800 25,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அதே மாதிரி பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை, ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும் பட்சத்தில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நேற்றோட ரேஞ்சை பிரேக் பண்ணலை. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்பர் சைடு பிரேக் பாசிபிள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ 24,950 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ வீக்லி பிரேக் ஈவன் டவுன் சைடுக்கு பார்த்தோம்னா 24,930. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ண முடியாமல் அகைன் மேலே வந்து தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகலை, பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 55,800 57,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட். அதே மாதிரி பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை, பிரேக் ஆனிச்சுனாலும் ஒரு வீக்கான பிரேக், ஒரு ஸ்மால் அப் அண்ட் டவுனோட ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட ரேஞ்சை பிரேக் பண்ணலை. ஸோ ஒரு வெயிட் பண்ணி தான் பிரேக்கிங் கண்டிஷன் வந்து கிளியராக இல்லை, வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு பையிங் ப்ரெஷர் ரேஞ்ச் பவுண்டோட ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 56,100 மிட் ஆஃப் த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா டீட்டெயில்டு அனாலிசிஸ் என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம முன்னாடி உங்களோட ஷேர் பண்ண மாதிரி நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடலாம்.
ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ கொடுக்கறதில்ல. இஓடியில் நம்ம எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி அனலைஸ் பண்ணி நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்ம இயர்லி மார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏன் இதெல்லாம் இயர்லி மார்னிங் கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களோட அனாலிசிஸை நீங்கள் லைவில் வாட்ச் பண்ணும்போது நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸாக வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.